இதுதான் கடலூர் பஸ் ஸ்டாண்டு. கடலூர் பஸ் ஸ்டாண்டு பாருங்கள். கடலூர் பஸ் ஸ்டாண்டு நிலைமை, பொதுமக்களுடைய வாழ்வாதாரம், ஒரு பொது கழிவறை, அந்த பொது கழிவறையுடைய நிலைமை, இலவச பொது கழிவறையுடைய நிலைமை, என்ன அடிப்படை வசதி, மக்களுக்கு என்ன அடிப்படை வசதி அதான் கேட்குறோம். இது அந்த பொது கழிவறையுடைய நிலைமை. உள்ள ஏதோ தண்ணி பொட்டி உடவுப்பட்டு பாஞ்சு கொண்டு கிடக்கிறது. மாநகராட்சி ஆணையர் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து. நல்ல பராமரிப்பு இல்லாமல் பஸ் ஸ்டாண்டுகள், பொதுமக்கள் 24 மணி நேரமும் போக்குவரத்து உள்ள ஒரு மாவட்டம், 24 மணி நேரமும் போக்குவரத்து சேவை உள்ள ஒரு பஸ் ஸ்டாண்டு. நீங்கள் இது ஒரு 4-5 வீடியோவை சேர்த்து போடுறோம் பாருங்கள். தமிழகத்தினுடைய நிலைமை அரசை குறை சொல்லவில்லை. ஒரு புது அரசு இப்போ தான் பதவி ஏற்றிருக்கின்றார்கள், அதில் அவரையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் இதுக்குடைய அதிகாரிகள் செயல்படுறது எப்படி என்பதை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டம் தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் உள்ள பஸ் ஸ்டாண்டுகள், அதுபோல் பொது இடங்கள், பொது கழிவறைகள், சாலைகள், குடிநீர்கள், ஏன்னா அதிகாரிகள் கவனம் செலுத்துறது கிடையாது, அதிகாரிகள் பாடுபடுவது கிடையாது மக்களுக்காக. இந்த பஸ் ஸ்டாண்டு நிலைமை பாருங்கள். பல முறை நான் இந்த பிரச்சனை உருவாக்கி இருக்கிறோம். பஸ் ஸ்டாண்டு இருக்கிற கோலத்தை பாருங்கள். பஸ் ஸ்டாண்டு கோலம் துர்நாத்தம் வேற. ஆகையால் இதுதான் 38 மாவட்டத்தினுடைய நிலைமை. 38 மாவட்டத்திலும் உள்ள பஸ் ஸ்டாண்டுகள் பொதுமக்களுடைய பிரச்சனைகள் கண்டு குரல் கொடுக்க மக்கள் தேர்வு செய்த ஒரு அரசு, நம்பிக்கையோடு தேர்வு செய்து சென்னையில் அமர்த்திய அரசு வேண்டு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அதிகாரிகளை நிலைக்கு நிறுத்த வேண்டும். எல்லா பணிகளிலும் பாருங்கள், இங்கே தான் குப்பைகளை கொண்டு கொட்டி துர்நாத்தம் வீசி, பக்கத்து டீ கடை, பேக்கரிகள், மக்கள் சாப்பிடக்கூடிய பொருட்கள், இந்த இடத்துல தான் மொத்தம் குப்பைகளையும் கூட்டுறாங்க. ஸ்டாண்டுகள் ஃபுல்லாக குப்பைகள் பாருங்கள், துர்நாத்தம் வீசி மக்களுக்கு ஒரு தீனி குடிக்கக்கூடிய முடியாத இருக்கக்கூடிய நிலைமை. ஆகையால் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டு பேச்சு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்ற கழக நிறுவன தலைவர்.